கமர்ஷியலாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். செகண்ட் ஹாஃப் வந்து பழைய அந்த நாள்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி படம், அந்த ஜேனரில் இருக்கு செகண்ட் ஹாஃப். பார்க்கலாம். மற்றபடி சூப்பர். என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா லெவல்ஸ் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் சூப்பர். மியூசிக் எக்ஸ்ட்ரா சூப்பர். தேங்க்யூ. படம் எப்படி எடுக்க போகிறாங்க, படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமு, ஸோ இவங்க ஹீரோயிஸு அது முன்னாடி எடுத்திருக்காங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ண முடியல, ஸோ இதை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் ஒரு படம். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் மிரட்டியிருக்காருங்க. ஹீரோ துல்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய எமோஷன்ஸு, அந்த ஃபீலிங்ஸு, அந்த ஆக்ஷன்ஸு எல்லாமே அவர் கொட்டி தீர்த்துட்டார். அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ 200% கொடுத்துட்டார். ஸோ டெஃபினட்டாக வந்து வாட்ச் பண்ணலாம். அப்புறம் வந்திருக்கு துல்கர் சல்மான் வழக்கம் போல தான் நடிப்பு சக்கரவர்த்தின்னு இந்த படத்தில் காமிக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டார். லக்கி பாஸ்கரோட ஸ்டீக்கை இங்கே கொண்டு வந்துட்டார். எல்லாரும் மிஸ் ஆகும்னு நினச்சாங்க, சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்லலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் படம். கிரைம் த்ரில்லர். ஆமாம், கிரைம் த்ரில்லர் படம். இது நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிரைம் த்ரில்லர் தான். படம் பார்த்தா ஒரு ஆக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணுவாங்க. அதை இங்கேயும் பண்ணியிருக்கிறார். அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பீரியாடிக்கில் ஒரு ஆக்டர் அவங்களுக்கான டார்க் சைட்ஸ் எப்படி இருக்கும் அவங்க அதுதான் கான்செப்ட். இல்லை, நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்காம தான் படம் பார்க்காம. ஸோ சமுத்திரக்கனி வந்து ஆக்சுவலாக இது பிளாக் அண்ட் ஒயிட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பிளாக். ஸோ அவரோட ஃபேஸ் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சமுத்திரக்கனியோடைய அந்த அந்த ஷேட்ஸ் அந்த இதுதான் தெரியுமே தவிர அவரோட முகம் ரியலிஸ்டிக்கான ஃபேஸ் அப்படி தெரியாது. ஆனால் அவர் நடிப்பு, அவருடைய எக்ஸ்ப்ரெஷனு, அந்த கண் பார்வை இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் எமோஷனாக கொண்டு போகும். நல்ல ஒரு ஒரு தூண்டுதலாக இருக்கும், கதைக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும், நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஹீரோயின் போர்ஷன் அவங்களுக்கு என்ன லெவலில் கொடுத்துருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே வந்து நெகட்டிவாக எதுவுமே சொல்ல முடியும். இங்கே ராணா வந்து அவரு வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பாகுபலியோட இதில் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவரோட ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு சீன் சமுத்திரக்கனி கீழே விழுந்திருப்பாரு, அவர் தூக்குவாரு. அது பார்க்கறதுக்கு எங்களால் அந்த சீனை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா முடியாதா தெரியல. ஆனால் அவர் அது நடிச்சு அது வந்து ஒரு ஏற்று பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு. எல்லாமே கலந்தது தான் இருக்கு. கமர்ஷியல் படம் இல்லை, கமர்ஷியல் படம் எல்லாருமே பார்க்க முடியும். நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஷூட்டிங் சீன்ல வந்து இந்த சுர சீன்ல அது மாதிரி நான் இந்த எம்ஜிஆர் நம்பியார் அந்த கதை நினைச்சேன். நான் அப்படியே வேற யாரா இருந்துச்சு. சமுத்திரக்கனி எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த போலீஸ்காரர். அவர் பேரு தெரியல, நல்லா அவர் ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாரு. மொத்தமா ஒரு ஆட்டிடியூடான அந்த ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றவங்க வந்து எந்த ஆட்டிடியூட்ல இருப்பாங்கன்றத படம். அவர் சூப்பரா. சமுத்திரக்கனி சார் எப்பவுமே வழக்கம் போல ஒரு வில்லனிசம் கொடுத்தா இப்படி பண்ணிடுவாரோ அது பண்ணிட்டாரு. அவர் எல்லாம் வெர்சடைல் ஆக்டர். அவர் எல்லாத்தையும் பக்காவா பண்ணி பிஜிஎம்ஸ் நல்லா தான் இருக்கு. ஓவராலா ஏதாவது ஒர்த் வாட்ச். 3 பேருமே போட்டி போட்டுக்கிறாங்க. ராணா, தகுபதி, சமுத்திரக்கனி, துல்கர் சல்மான். ஹீரோயின் வந்து அவங்களதான் ஆட் இந்த படத்தோட. ஆமாம், செட் ஒர்க் வந்து ஒரே சீன் தான் இருக்கும். ஒரு சீன்ல எப்படி செட் ஒர்க் இருக்கோ அதே சீக்வன்ஸ்ல தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நடிப்பாங்க. ஸோ இதை கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால ஒரு செட் ஒர்க்ன்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. செட்டு தான் அது நமக்கு அப்படிதான் காட்டுவாங்க. ஏன்னா அது ரோப்ல கட்டி நடிக்கிறது, இந்த ஷூட்டிங் நடக்கும். ஸோ அது கட் பண்ணி கொடுக்கறதால அந்த செட் அந்த அளவுக்கு தெரியாது. ஒரே ஒரு சீன் மட்டும்தான், ஒரு சீன் இல்லை, எல்லா சீனுமே அந்த செட்டில் தான் நடக்கும். எதுல ஆமா 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 நீங்க வந்து பாருங்களேன். அது சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. நீங்க வந்து பாருங்க. இன்வெஸ்டிகேஷன் சீன்னா கொஞ்சம் லேக் ஆகுது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். அது கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கட் ஷார்ட் பண்ணியிருந்தாக்கா ராணாவுடைய போர்ஷன் வந்து ரொம்ப மிஸ் ஆகும். ஏன்னா அவரு வந்து என்டையராக அதில் தான் கொடுத்துருக்காரு. அதனால அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே. கிளைமேக்ஸ்
வந்து பாருங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே, ஓவரால் ஓகே. 5 அவுட் ஆஃப் 3. மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி எல்லாமே ஓகே தான். எல்லாருடைய நடிப்பு, எல்லாருடைய இதுவுமே ஓகே தான். எல்லாருமே பார்க்கலாம். துல்கருக்காக வந்து பார்க்கலாம்.